பாருங்க, இன்னும் இங்க இருந்தா என் வாய் சும்மா இருக்காது. வந்ததுக்கு ஒரு நாள் நல்லா பொங்கல் கொண்டாடியாச்சு. நாம கிளம்பலாம் வாங்க. கிளம்பலாமா? இருங்களேன்ப்பா. என்னதா? அங்க போனாலும் நீங்க 2 பேரும் விசேஷ நாள் அதுவுமா. நீங்க 2 பேரும் வருத்தப்பட்டுட்டு ஒருத்தரோட ஒருத்தர் பேசாம தானே இருப்பீங்க. அதுக்கு என் கூட நீங்க இருக்கலாம்ல. எனக்கும் உங்களை தனியா அனுப்புறதுக்கு கஷ்டமா இருக்குப்பா. சரிதா, நீ முகம் கோணாத, நாங்க இருக்கிறோம். ம். அடி அடிச்சாம் பாரு. நான் பின்ன பாத்துக்கோங்க. கார்டை செக் பண்றேன். கரெக்டா இருக்குன்னு பாரு. நல்லா ஆடி இருக்கு, பண்ணிக்கோங்கப்பா. சரி மாமா, காசு எடுங்க ஃபர்ஸ்ட். எதுக்குடா காசு? பெட்டு தானே வச்சுலாண்டோம். ஜெயிச்சிட்டன்ல, காசு கொடுங்க எல்லாரும். விட மாட்டியே. இந்தா ஜீவாண்ணே 500 ப்ளீஸ். என்கிட்ட இல்லடா. அட அதோ எனக்கு தெரியுது பாருங்க, கொடுண்ணே. கதிரண்ண, நீ மட்டும்தான் பேலன்ஸ் ப்ளீஸ். என்கிட்ட எல்லாம் காசு இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, பெட்டு கட்டி தானே விளாண்டோம். அட என்கிட்ட இல்லடா. சரி ஒன்றில் இல்லை, உன் காசை நான் அண்ணன்ட்ட வாங்கிக்கிறேன். ஏய், அண்ணே, கதிர் அண்ணன் சீட்டு விளையாட்டுல என்ன தோத்துருச்சு. 500 ரூபா அவர்கிட்ட இல்லையா, நீங்க கொடுங்க. ஏடா சீட்டு விளையாடுறதே தப்பு, இதுல காசு வச்சு விளையாடுறீங்கடா நீங்க. வாங்க போறீங்க வேற நீங்க. அண்ணே, என்னடா அண்ணி புக் வாங்கி படிக்கணும் அண்ணி, அதுக்கு தான், வேற எதுக்கும் இல்ல. எடுங்கண்ணே. ஏதோ பொங்கல் நல்ல நாள் தரேன்டா, இல்லாட்டி பிச்சு பிடியும் பாத்துக்க. ஏதோ ஒண்ணு, இந்த பொங்கலுக்கு நமக்கு சூப்பர் கலெக்ஷன். பிரிக்காம பாருதானே. விளையாட்டுல தோத்தாலும் காசு கொடுக்கறதுக்கு அண்ணங்கிட்ட தான் கேட்பாரு போல இருக்கு. இவருக்கெல்லாம் எதுக்கு ஒரு கல்யாணம்? இதுல என்னத்த இருக்கு? ஏடு தானே கேட்டேன். பார்வதி, கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்னங்க சும்மா இருக்க சொல்றீங்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவளை பாருங்க எப்படி உக்காந்துருக்கான்னு, இவங்க எல்லாரும் முல்லை எப்படி நடத்துறாங்கன்னு. பேருக்கு முல்லைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு, பேருக்கு நம்மளே இங்க வரவழைச்சு, எல்லாரும் இங்க சந்தோஷமா இருக்காங்க, என் பொண்ணை தவிர. மா, உன்னை சண்டை போடுறதுக்காக வாங்க இருக்க சொன்னேன். நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். கல்யாணம் தான் என்னமோ மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறமாவது புருஷன்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒழுங்கா நடந்துக்கிறாரான்னு பார்த்தேன். எதுவுமே இல்ல. மாப்பிள்ளைன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு பார்வதி. மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை. வந்ததுல இருந்து அத்தனை எடுபடி வேலை இவர் தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மத்த எல்லா தம்பிகளும் ராஜா மாதிரி இருக்காங்க, ஆனா இவரை மட்டும் என்ன கூஜாவா? கூஜாவுக்கு என் பிள்ளைய கட்டி வச்சிங்க சரிதான். அந்த கூஜா என் மகளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குதே, அதுக்கு என்ன செய்யறது? போச்சு, உங்க அத்தை கச்சேரி ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எஸ்கேப் ஆயிடலாமா? இருடி. அத்த போதும், நானும் மண்டபத்துல இருந்து பாக்குறேன். நீங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு கதிரை பேசிட்டு தான் இருக்கீங்க. யாருமே கூஜா கிடையாது. என் 3 தம்பிகளுமே என்னை பொறுத்த வரைக்கும் ராஜா தான். பாருங்க, அவன் முல்லையை திரும்பி பார்க்கலன்னு சொன்னா அதுக்கான காரணம் உங்களுக்கு புரியாதா? எல்லாமே உடனே கூட நடக்கணும்னா அது எப்படி?
கதிர் உடனே வந்து பேசிட்டா இந்த பிள்ளை பேசிடுமா? பேசாதுல, அது உங்களுக்கு தெரியும். அத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அத்தை. அது எதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரணும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவனவே குற்றம் குறை சொல்லிக்கிட்டு. ஏத்த எல்லாருமே சந்தோஷமா பொங்கல் கொண்டாடணும்னா வந்தா அப்படியே சந்தோஷமா தயவு செய்து போக விடுங்க அத்தை. அதாவது பேச நிக்கிறதா பேசிக்கிட்டு. ஏ மாப்பிள, நீ எங்க போற? நீ ஒரு தப்பு பண்ணல, ஏன் எங்கேயே போய் ஒளிய போற? உட்காரு. லேய் உட்காருங்கிறல்ல. உட்காரா. உட்காருண்ணே. பார், உன் அருமை இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. அப்படி சொல்லு. என் கதிரு தாடி வச்ச வயிறுங்க வயிறும். வைரம்னா மோதிரம் செஞ்சு போட்டுக்கோங்க. மோதிரம்னா மோதிரம். எங்க வீட்டு கதிருக்கு இவ்வளவு தண்ணியில சங்கிலி செஞ்சு போடுவேனே. எங்க கதிரை கல்யாணம் பண்ண உங்க வீட்டு மீனா தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் ஏன் கொடுத்து வச்சிருக்கணும்? எங்க பாரு, நீ தப்பா நினைக்காத. நாக்கு சிலிப்பாயிட்டு உள்ளன்னு சொல்றது போல மீனாட்டேன். நல்லது செய்ய போறேன்னு எதுவும் புதுசா கோத்து விட்டு போறாங்க மாமா. கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. எடுத்த கௌதம் யாரையும் பேசி கொள்ளாதீங்க அத்தை. ஏத்த காலம் முழுவதும் நம்மளாம் சேர்த்து ஒன்னா தானே இருக்க போறோம். மறந்துட்டு பேசுறீங்க. இத்தனை வருஷம் சண்டை போட்டு பகையா இருந்துட்டு இப்பதான் சந்தோஷமா ஒண்ணு கூடி வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி ஜீவா, வா வெளியே போலாம். ரொம்ப போர் அடிக்குதுடா. சும்மா இருக்கியா கொஞ்சம்? இப்ப நீ வர போறியா இல்லையா? என்ன மாப்பிள, தங்கச்சி என்ன சொல்லுது? ஒன்றும் இல்லை மாமா, அவளுக்கு கால் பண்ணணுமா? அவள் ஃபோனில் சிக்னல் இல்லையா, அதே தள்ளி போய் பேசுறேன்னு என் ஃபோனை கேட்டுட்டு இருக்கா. நீ வேணா என் ஃபோன்ல பண்றியாமா? இல்ல இல்ல இந்தமா. வேணாம் வேண்டாம், நான் இவன் ஃபோன்லயே பேசிக்கிறேன். வாயண்டா. போடா. ஏன்டா இப்படி விலகி விலகி ஓடுற? ஏய், அங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம். டமால் நீங்க தனியா கூப்பிட்டு வந்துட்ட. நீ சரியான மண்ணு ஜீவா. இதப்பா கண்டுபிடிச்ச நீ? இப்பதான். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அவனை கழட்டி விட்டு போயிருப்பேன். கழட்டி விட்டுருப்பியா? அடி பாவி. பின்ன என்ன, பொண்டாட்டி கூட தனியா கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அந்த கூட்டத்துல கோவிந்தா போடுறவனை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்றது? போடி. அழகான இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த வீட்ல இருந்தாதான் பிரைவசியே இருக்காது. நீயும் கடன்னு ஓடுவ. இன்னைக்காவது பொண்டாட்டியை தனியா கூட்டிட்டு வந்து கொஞ்ச நேரம் தோணுதா உனக்கு? தோணுச்சுடி. ஓடாடே, நாங்க அவ்வளோ சிக்னல் கொடுக்குறேன், மண்ணு மூட்டை மாதிரி உட்காந்துருக்கேடா. சிக்னல் கொடுத்தியா? எதுக்கு? உன்னை லவ் பண்ணதுக்கு உங்க கடையில வேலை பாக்குற குமரேச மாமாவை லவ் பண்ணிருக்கலாம். அவருக்கு இருக்கிற சென்ஸ் கூட உனக்கு இல்லடா. ஏய், எல்லாத்தையும் பார்த்தேன்டி. நீ சிக்னல் கொடுத்ததையும் பார்த்தேன், உன் கண்ணுல காதல் தெரிஞ்சதையும் பார்த்தேன். என் சோடி கிளி என் கூட தனியா பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுன்னு புரிஞ்சுது. ஆமா ஆமா புரிஞ்சுது. என்னத்த புரிஞ்சுதோ? ஏய், கோச்சுக்காத கொண்டாட்டி. நேத்துல இருந்து உன் மேல அன்பு அப்படியே பொங்கி பொங்கி வருது. ஏன் சார் அப்படி? தெரியல. நீ வேற இங்க நல்ல பொண்ணா சமத்து பொண்ணா எல்லாருக்கூடயும் சிரிச்சு பேசிட்டு இருக்கியா? அதனால கூட இருக்கலாம். சரி, அதுக்கு கிஃப்ட் ஒண்ணும் இல்லையா? என்ன கிஃப்ட் வேணும்? ஏதாவது பார்த்து கொடுங்க சார். நீங்க கேளுங்க மேடம். கேட்டாதான் கொடுப்பீங்களா? கேட்காமலும் கொடுப்போம். ஆனா கேட்டு கொடுத்தா ஒரு கிக் இருக்கும்ல. அப்படியா? என்ன வேணும்? ஐயோ அண்ணா,
யாரையுமே காணோம். ஏன்டா இப்படி பயந்தாங்கொல்லியா இருக்க? சும்மா சொன்னியா? ஏன்டா முன்னாடியாவது லவ் பண்ணிட்டு இருந்த, பயந்துட்டு இருந்த, ஓகே. இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறமும் ஏன்டா பயப்படுற? ஒரு மனுஷன் எவ்வளவு ரொமான்டிக் மூட்ல வந்தேன். கலாய்கிறியா நீ? சாரி மாமா. மன்னிச்சிருங்க மாமா. நீங்களும் என் பிள்ளைங்க தானப்பா. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. சாரி மாமா. மாமா பாவம் இல்ல. போச்சுடா, உனக்கே எப்போ அதான் மூட் வந்து ரொமான்டிக்கா பேசுவேன். அப்போ உன் வீட்ல இருந்து யாராவது வந்துடுறாங்க. அந்த சம்பவம் நமக்கு எப்படா நடக்கும்? எந்த சம்பவம்? அங்கேயே பார்க்காதடா, அப்புறம் மறுபடியும் 10 நிமிஷம் ஃபீல் பண்ணுவேன். எந்த சம்பவத்தை சொல்ற? அதான் கல்யாணம் ஆனா ஒரு சம்பவம் நடக்கும்ல, அதுதான். எதை சொல்ற? தாலி பிரிச்சு கோக்கறதையா? அதேன் பொங்கல் முடிஞ்சுன்னு சொன்னாங்கல்ல. டேய் டேய் படுத்தாதடா. என்னடி? நான் கேக்குறது உனக்கு புரியவே இல்லையா? புரியலையே. அத்தான்டா, ஃபர்ஸ்ட் நைட்டு. அதேன் கல்யாணம் ஆன நைட் வந்துருச்சு. டேய், கல்யாணம் ஆன அன்னைக்கு வர்றதானே ஃபர்ஸ்ட் நைட்டு. அது கரெக்ட்டா. நீதான் அன்னைக்கு ஓவர் சென்டிமெண்டா இருந்தியே. அதான் தெரியுதுல்ல, வீட்ல எல்லாரும் கொஞ்சம் ஜகஜ மாட்டுவீங்க. அது அப்போ. இப்போ வீட்ல எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்காங்க. அது என்னடா, இனியாவது நடக்குமா? அது அப்புறமா யோசிப்போம். இதுக்கெல்லாம் இவ்வளவு நாள் யோசிச்சா உலகம் தாங்காதுடா. ஏய், உனக்கு சேட்டை ரொம்ப அதிகமாகி போச்சு. வா முதல்ல. டேய், எங்க போற? உள்ள போவோம். பேச வேண்டியது நீ எவ்வளவு இருக்கு, நீ வா. ஏய், உள்ள போய் பேசுவோம். வாடா. தானா தானா மாமா. இங்க வா. என்ன மாமா, கரும்பு சாப்பிடுறீங்களா? இருக்கட்டும். முள்ளே எங்க? உள்ளதா இருக்கா மாமா. என்ன செய்யுது? சும்மாதான் உட்காந்துருக்கா. பார்வதி சித்தியும் கஸ்தூரி அண்ணியும் தூங்குறாங்க. தானா ம்? முள்ளே வர சொல்லு. எதுக்கு மாமா? அங்க பாரு, எப்படி வருத்தமா உட்காந்துருக்காண்டு. ஏன் தானா, இவ ஒரு பக்கம் அந்த பிள்ளை ஒரு பக்கமா இருந்தா எப்படி சரியா வரும்? நானும் அதேதான் மாமா நினைச்சேன். இவங்களா பேசி சரியாவாங்கன்னு பார்த்தா அவரை மாதிரியே தெரியல. கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? மூஞ்சி கொடுத்து கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. நாம தான் மாமா ஏதாவது பண்ணி அவங்கள சேர்த்து வைக்கணும். மாமா, முள்ளையும் கதிரும் சும்மா ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டா போதும். அவங்க 2 பேரும் புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா முல்லைக்கு கதிரை பிடிக்கும். போய் முள்ளைய வர சொல்லு. பேச சொல்வோமா மாமா? முதல்ல அந்த பிள்ளைய கூட்டிட்டு வா. ம்.
கதிரே ஆ? ஏடா இங்க வந்து தனியா உட்காந்துருக்கவன்? சும்மாண்ணே. ஏண்டா கொஞ்ச நேரம் தூங்கியாவது எந்திரிக்க வேண்டியதானே? தூக்கம்லாம் வரலண்ணே. மற்றவங்க கூட பேசிட்டே இருக்கலாம்ல, அதை விட்டு இப்படி தனியா வந்து உட்காந்துருக்கவே. சும்மா அப்படியே உட்காந்துருக்கண்ணே. போர் அடிக்குது, வேலை செய்யாம வேற இருக்க முடியல, அதான். அப்படியா? சரி, அப்போ உனக்கு ஒரு வேலை தரேன், சரியா? சொல்லுங்கண்ணே, கடைக்கு எதுவும் போகணுமா? என்னடா நீ கடையை விட்ட வேற எதை பத்தி யோசிக்கவே மாட்டேடா நீ. வா முல்ல. என்ன முல்ல, உனக்கு போர் அடிக்கலையா? ஒன்று பண்ணுங்க, 2 பேரும் சேர்ந்து அப்படியே எங்கேயாவது போயிட்டு வாங்க. டேய், என்னடா முழிக்கிறவன்? வண்டி எடுத்துக்கிட்டு அந்த அப்படியே எங்கேயாவது கூட்டு போயிட்டு வாடா. அண்ணே, எங்க போறது? அதெல்லாம் வேணாம், நான் இங்கே இருக்கேன். டேய், என்ன தடவை? டேய் மாமா, எனக்கு போரெல்லாம் அடிக்கல மாமா. நான் எங்கேயும் வரல. என்னப்பா வம்பா இருக்கு? போர் அடிச்சாதே வெளியில் போகணுமா என்ன? சும்மா அப்படியே போயிட்டு வருவீங்களா? அதை விட்டு 2 பேரும் யோசிக்கிறீங்க. இல்ல மாமா, வேண்டாம். வேண்டாமா? சரி, பைக் வேண்டாம், அப்படியே காத்தாட நடந்து போயிட்டு வாங்க. ஆ, அண்ணி, அதெல்லாம் வேணாம் அண்ணி. சரிடா, அப்புறம் அப்படியே நடந்து போய் கருப்பா மாமா இருக்காருல்ல, அவரை நான் சொன்னேன்னு வர சொல்லு. அவர் எதுக்கு அண்ணி? என்னத்துக்கோ? அது எதுக்கு உனக்கு? நீ போய் அவரை வர சொல்லு. சரி அண்ணி. ஏய், போறதான் போற, அப்படியே இந்த பிள்ளையும் கூட்டிட்டு போடா. இல்ல, கருப்பா மாமா இவளை பார்க்கணும்னு சொன்னாரு, அதான் கூட்டிட்டு போடா. முல்ல போயிட்டு வாப்பா. மாமா, அட போயிட்டு வான்னு சொல்றீல்ல. ஏ கதிரு, என்னடா நீ கூட்டிட்டு போடா. அண்ணே, டேய் கிளம்புற. போ போ. எப்படி யோசிக்கிறேன்? கிளம்பிட்டான், போ. வேண்டாம்க்கா, சொல்றேன்ல, போயிட்டு வா, போ. மாமா, கருப்பா மாமா எங்கெங்க இருக்காரு? அவர் இடத்த வித்துட்டு காரைக்குடி போய் செட்டில் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அதே தெரியுமே. அவர் பேரை சொல்லி எப்படி அமுச்சு வச்சேன் பாருங்க. என் பிளான் எப்படி மாமா? சூப்பர். நீ யாரு? பயங்கரமான பிரில்லியன்ட் ஆச்சே. அதுவும் இல்லாம ஏன் பொண்டாட்டி ஆச்சே. ஆமா. ஏந்தானே இங்க இருந்து நம்ம கருப்பை வீடு எவ்வளவு தூரத்துல இருக்கு? போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா மாமா. ஒரு நிமிஷம். நான் யார் வீட்டுக்கும் வரல, நீங்க போயிட்டு வாங்க. எங்க போறது? அதான் கருப்பர் மாமான்னு சொன்னாங்களே, அங்கெல்லாம் நான் வரல. அப்படி யாருமே இல்லை. அண்ணனும் அண்ணியும் சும்மா நம்ம வெளியே போகணும்னு போய் சொன்னாங்க. அவங்க சொன்னா நீங்களும் கூட்டிட்டு வந்துருவீங்களா? அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, திரும்ப திரும்ப எப்படி வேணான்னு சொல்றது, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். வா. எங்க வர்றது? அவங்க பேச சொன்னா பேச ஒண்ணும் இல்லைன்னு எனக்கும் தெரியும். சரி வா, வீட்டுக்கு போலாம். இங்க பாருங்க, எனக்கு உங்க மேல கோவமோ வெறுப்போ எதுவும் இல்ல. இப்பன்னு இல்ல, முன்னாடில இருந்தே எங்க பார்த்தாலும் என்னை நீங்க தான் திட்டுவீங்க. நான் அழுதுட்டு தானே போயிருக்கேன், நான் கோச்சுக்கிட்டுதான் இல்லையே. ஆனா அதுக்காக உங்களை பிடிச்சி என்னைய கட்டி வச்சதுல என்னால யோசிக்கவே முடியல. அது எனக்கும் தெரியும். அதே எதுக்கு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு? ஒரு தடவை பேசிட்டு விடுறதுக்கு அது என்ன சின்ன விஷயமா?
என் வாழ்க்கைங்க. வேற ஒருத்தரை விரும்பின, அதனால அவரை மறந்துட்டு உங்களோட வாழ முடியாதுன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இப்ப என் மனசுல அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. யாரும் இல்ல. யாரு மேலயும் அன்பு, காதல், ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. உண்மை எதுவுமே தெரியாம எப்படி லூசு மாதிரி இருந்திருக்கேன்னு நினைச்சா எனக்கு வெறுப்பு தான் வருது. மண்டபம் வரைக்கும் வந்து அங்க அசிங்கப்பட்டு அங்க நடந்த எந்த விஷயத்தையும் என்னால மறக்க முடியல. எனக்கு கல்யாணமே ஆகாம இருந்திருந்தா கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கும். உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, உனக்கு வேணுமா வேண்டாமா எதையுமே கேட்காம மாட்டுக்கு கயிறை போட்டு சந்தைக்கு கூட்டிட்டு போற மாதிரி கட்டி வச்சுட்டாங்க. எனக்கு தான் எங்க அப்பா என் கால்ல விழுந்தாங்க. செத்து போயிடுவேன்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு என்னங்க, வேண்டான்னு சொல்லிருக்க வேண்டியது தானே?